ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் யாருமே எதிர்பாராத விதமாக 17வது நாளான இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் வசூல் தாறுமாறாக உயர்ந்திருக்குது. அதாவது இந்த ஒரு வீடியோவில் 17வது நாளில் குட் பை டக்லி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சுந்தர்சி நடிப்பில் வெளியான கேங்கர்ஸ் திரைப்படம் 3வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, 17வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி குட் பை டக்லி திரைப்படம் 16 நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போடுறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே அன்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதன்படி முதலாவதாக கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 51 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 2236 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 4,79,000 வரை இந்த நேர முடிவுப்படி குட் பை டக்லி திரைப்படம் கர்நாடகாவில் கலெக்ஷன் இருக்குது. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 508 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 36,115 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 53,23,000 வரை இந்த நேர முடிவுப்படி தமிழகத்தில் குட் பை டக்லி திரைப்படம் 17வது நாளில் கலெக்ஷன் இருக்குது. இந்த ஒரு வசூல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றை விட இன்னைக்கு எக்ஸ்ட்ரா தான் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இதை விட இன்னும் அதிகமாக கலெக்ஷன் பண்ண நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தான். இந்த நேர முடிவுப்படி கர்நாடகாவில் 4,79,000 வரையும், தமிழகத்தில் 53,23,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த மாதிரி சினிமா அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.